ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 113. இந்த பகுதியில் 120வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகஷிரா பப்ரோர் விஸ்வயோனிஷு சிஸ்ரவாக அம்ருத சாஸ்வதஸ்தானோர் வராரோஹோ மகாதபாக. 120வது திருநாமம். ஓம் அம்ருதாய நமக. திகட்டவே திகட்டாத அமுதம் போன்ற அழகுடன் விளங்குபவர் என்று இதற்கு பொருள். இதை நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியாரின் சொற்பொழிவிலிருந்து கேட்கலாம். ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியார் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார். அப்போது நம்மாழ்வார் பாடிய பாசுரம் ஒன்றை பாடினார். ஆரா அமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்கு கின்ற நெடுமாலே, சீரா செந்நெல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் 8ஆம் திருவாய்மொழியில் பாடிய முதல் பாசுரத்தை பாடி காட்டினார். இதில் நம்மாழ்வார் என்ன கூறியுள்ளார்? திகட்டாத அமிர்தமே என் சுவாமியே, அடியேனின் சரீரம் உன்னிடம் கொண்ட அன்பால் நீராய் கரைந்து அலைந்து உருகுமாறு செய்கின்ற உலகளந்த திருமாலே, பெருமையுடைய செந்நெற்கதிர்கள் கவரி வீசும் செழுமையான நீர்வளம் கொண்ட திருக்குடந்தையின் அழகு போங்க பள்ளி கொண்டிருப்பவனை தரிசித்தேன் என்று கூறுகிறார். இப்பொருள்படும் நம்மாழ்வாரின் பாசுரத்தை நம்பிள்ளை விளக்குகையில் அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து, இந்த பாசுரத்தில் ஆழ்வார் திருக்குடந்தையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை ஆறாவமுதே, திகட்டாத அமுதமே என்று அழைக்கிறார். ஆனால் யாருக்கு ஆறாவமுது என்பதை குறிப்பிடவே இல்லையே. தேவர்களுக்கு ஆறாவமுதே என்றோ, அடியவர்க்கு ஆறாவமுது என்றோ, அமரர்களுக்கு ஆறாவமுதே என்றோ சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். ஆறாவமுதே என்று மட்டும் அழைத்தால் யாருக்கு ஆறாவமுது என்று கேட்டார். அங்கே இருந்த அனைவரும் சிந்தித்தனர். சிறிது நேரம் பொறுத்த நம்பிள்ளை அவரே சொன்னார். வேறொன்றுமில்லை, பிறருக்கு ஆறாவமுதமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் பெருமாள் தனக்கும் ஆறாவமுதமாக திகழ்வதால் தான் இன்னாருக்கு ஆறாவமுது என்று குறிப்பிடாமல் வெறுமனே ஆறாவமுதே என்று ஆழ்வார் அழைக்கிறார் என்றார். அதை அங்கிருந்தவர்கள் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் என்று கேட்கிறார்கள். அப்போது நம்பிள்ளை அழகாக எடுத்துக்காட்டி கூறுகிறார். என்னவென்று பார்க்கலாமா? கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் உற்சவமூர்த்தியான சாரங்கபாணி பெருமாள் ஆறாவமுதாக இருக்கும் தனது திருமேனி வடிவழகை தானே பல கோணங்களிலிருந்து அனுபவிக்க எண்ணுகிறார். தன் முன்னழகை அனுபவிப்பதற்காக சந்நிதிக்கு முன்னே கருடனாக வடிவெடுத்து அவரை அமர்ந்து கொண்டார். தனது பக்கவாட்டின் அழகை ரசிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவியாக வடிவெடுத்து இருபுறங்களிலும் அவரே அமர்ந்து கொண்டார். தனது பின்னழகை அனுபவிக்க அவரே மூலவராக ஆதிசேஷனில் பள்ளி கொண்டார். இப்படி அனைத்து திசைகளிலிருந்தும் தன்னுடைய அழகை சாரங்கபாணி பெருமாள் அனுபவிக்கிறார். அவராலும் அனுபவித்து முடிக்க முடியாதபடி ஆறாத அமுதாக அவரது அழகு விளங்குகிறது என்று சொன்னார் நம்பிள்ளை. அப்போது ஒரு பக்தர் எழுந்து, சாரங்கபாணி கோவிலில் மூலவர் திருமலிசை பிரானுக்காக ஆதிசேஷனில் இருந்து சற்றே எழுந்தபடி காட்சி தருகிறார் அல்லவா என்று கேட்டார். அதற்கும் விடையளித்தார் நம்பிள்ளை. என்ன சொன்னார்? ஆம், அதிலும் ஒரு சுவாரஸ்யம் உள்ளது. உற்சவமூர்த்தியின் பின்னழகாகிய அமுதை பருகிக் கொண்டிருந்த மூலவருக்கு உற்சவரின் முன்னழகை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆவல் வராதா என்ன? அதற்கு என்ன வழி என்று யோசித்து கொண்டிருந்தார். திருமலிசை பிரான் குடந்தைக்கு வந்து பெருமாளை பார்த்து,
கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என அழைக்கவே அவருக்காக எழுந்தது போல எழுந்த மூலவர் உற்சவரின் முன்னழகை ரசிக்கும் நோக்குடன் எட்டி பார்த்தபடி உத்தான சயனத்தில் எழுந்தருளியுள்ளார். தனது அழகாகிய ஆறாவமுதத்தில் ஆழ்ந்தபடியால் இன்றும் ஆறாவமுதாழ்வான் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் என்று கூறினார் நம் பிள்ளை. ஆஹா, என்ன அற்புதமான ரசனையான விளக்கம்! சூப்பர் சூப்பர். இந்த கருத்தை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஆறாவமுத பெருமாள் குறித்து எழுதிய ஒரு ஸ்லோகத்தில் என்ன கூறியிருக்கிறார்? சேஷேஷயானஸ்தவ பிருஷ்டபாகே த்வமேவ பூயஸ்தனுரம்ய பாவம் ஆலோகிதும் சாதரம் ஈஷ தேவம் உத்தான பாவம் தனுஷே முகேன என்று ஸ்ரீநிதி சுவாமிகள் சொல்கிறார். இப்படி எம்பெருமானுடைய அழகு பிறரை மட்டுமல்ல, அதாவது நம்மை மட்டுமல்ல, எம்பெருமானையே மயக்கும்படியான ஆறாவமுதமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட திகட்டாத அமுதம் போன்ற அழகுடன் விளங்குவதால் திருமால் அமிர்தக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 120வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அமுதம் போல தித்திக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்தது 121. ஓம் சாஸ்வதஸ்தானை வே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.